அட பாதவதி, கெடுத்தாளை கேட்ட பருப்பை தீய வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. இவளை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுதான் பட வேண்டியதா இருக்கு. இந்த ஓலம் போட ஆரம்பிச்சிட்டாலே. இவ காப்பியை தீய வச்சு கொடுத்ததெல்லாம் படுசு இல்ல, எங்க அம்மா பருப்பு வச்சுட்டு போனதுதான் படுசு. சரிதான், பருப்புனா குழம்பு ஒம்பா போயிடும். எங்க போயிடுப்பா? பார்த்து பார்த்து கோவம் குப்பிளிக்கு நிக்கிறதெல்லாம் சரி, குப்பரை விழுந்துடாத. ஆமா இப்ப என்ன? இல்ல உங்க ஆத்தாக்காரிய ஒண்ணு சொல்லிக்கிட்டா போத்திக்கிட்டு வருவியே, என்ன வருத்து வருவேன். இன்னைக்கு பருப்பு பூரா தீய வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. என்கிட்ட சொல்லியிருந்தாலாவது நான் ஒரு எட்டு பாத்துருப்போம்ல. இங்க பாடாச்சி, உனக்கு அவளுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதுலலாம் அந்த விவசாயம் இல்லாம தலையிடுறது இல்ல. அதுவும் இல்லாம பருப்பை தீங்கிறதுக்கு இந்த வரத்து வடிய விடிய காலையில நாளோட முதல் நாள் குடிக்கிற காப்பி, அது நீ எப்படி குட்ட சொல்லு? எப்படி குட்ட? தீஞ்சு போய் போகே அடிச்சிட்டுல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோன்னு சொன்னியா? உனக்கு ஒரு பேச்சு, எங்க அம்மாக்கு ஒரு பேச்சா? சரி, ஏதோ அவசரமா இருந்திருக்கும், போயிருப்பா. அதானே இல்ல, அதாவது புகை அடிச்சு போச்சுன்னா கங்கு அணைஞ்சு போச்சு. ஊது ஊதுன்னு ஊதுறதுக்குள்ளேயும் புகை அடிச்சிருக்கு. ஆனா இது பருப்பை தீய வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாலே, அதெல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு இந்த வீட்டுல ஒரு நாதி இருக்கா? சரி சரி, மூச்சு விடாம பேசாத. வரட்டும், உனக்கு ஏண்டுகிட்டே நான் கேட்கறேன், போதுமா? இல்ல படகு பட்டாபி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என்னன்னு சொன்னா தானே தெரியும். சும்மா விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமாங்கற. இந்த அமெரிக்கால இல்ல, அமெரிக்கால நீ போறேன்னு சொன்னியே, அந்த அமெரிக்கால ஓட பயவளையும் வீட்ல சோறு பங்காதான் தெரியுமா? எல்லாரும் ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு திம்பவலாம், இல்லனா எல்லாரும் ஹோட்டல்ல பார்க்க போயிடுவாங்க. வீட்ல அடுப்பங்கடையே மூடிட்டானாம் தெரியுமா? அட பேதியில போவா, 24 மணி நேரமும் கடையில வாங்கி திம்பாவலாம். அப்போ அது என்னல ஊரு? இல்ல இது ஒரு விஷயம் சொல்ல வந்தியோ? இல்ல பொம்பளைல சோறே பொங்க மாட்டாளுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன ஊ போட்டு கேட்கறத விட்டுட்டு, இல்ல நியூஸ்ல தான் சொன்னா ஒருத்தியும் சோறே பொங்க மாட்டாளாம். அந்த ஊர்ல போய் பொண்ணுகிட்ட எத்துறாத, அப்புறம் நீயும் கடையில போய் தான் திங்கணும் தெரியுமா? அட பேதியில போவாளுவா, வீட்டுல சோறு பொங்காம என்னத்துக்கு கிழிக்கிறாளுவா? பொட்டச்சிய எப்படி இருக்காளுவா பாத்தியால? வீட்டுல சோறு பொங்குறத விட்டுட்டு கடைக்காட்டுல போய் புருஷமாரோட சேர்ந்துக்கிட்டு திங்காளுவலாம், ஆடரை போட்டு திங்காளுவலாம். வீடு உருப்பிடுமால, இல்ல அந்த ஊரு தான் உருப்பிடுமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் ஒரு கூட இல்லாதவன் சொல்றானே, நீயும் அதுக்கு விஞ்ஞானம் பண்ற. என்ன பொம்பளை? அப்ப நீ யாரு? ஏல நான் வீட்டுல தினமும் சோறு பொங்குதே, என் மருமவா பொங்குறா. நாங்கெல்லாம் பொங்காம என்னைக்குல கடையில ஆர்டர் போட்டு தின்னோம்? வாங்குற சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகுமா? இல்ல கடத்தி வேணா நம்மளுக்கு ஒத்துக்குமா? ஓ, அங்க புடிச்சனும் பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறாவோ, வேலை செய்ய நேரம் இல்ல, அதனால கடையில ஆர்டர் போட்டு சாப்பிடுறதாவளா இருக்கும். இங்க 24 மணி நேரம் நீ சும்மா இருக்க. தாத்தா வெட்டியா தான் இருக்காரு. ஏன் தாத்தா உன் கூட மழை சேர்ந்து காய் அரிஞ்சு கொடுக்கலாம், மசாலா அரைச்சு கொடுக்கலாம், வெங்காயம் உரிச்சு கொடுக்கலாம். கொடுக்குறாரா? கால் மேல கால் போட்டுக்கிட்டு பேப்பரை தூக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. இல்ல 4 டீ கடையை சுத்தி சுத்தி வளைய வராரு. ஏன் ஆம்பளை சோறு பொங்குனா ஆவாதோ? பாவி பேர கூட இல்லாதவனே, என்ன ஆம்பளைனா நம்மளையும் சேர்த்து சோறு பொங்க சொல்றியால? ஏன் உமருக்கு அப்படியே தலையில உள்ள கிரீடம் இறங்கிருமோ? ஏன் எங்க அம்மா சோறு பொங்கும்போது நான் ஊதுவேன், கொள்ளையில எடுத்து ஊது ஊதுன்னு ஊதுவேன், அணைஞ்சிட கூடாதுன்னு. வெங்காயம் வெட்டி கொடுப்பேன், கீரை அரிஞ்சு கொடுப்பேன். இதெல்லாம் நான் செய்யறேன், நீ செய்யவியா? உங்க வீட்டுல செய்யறியால? செய்ய மாட்டல? கடைக்கு போடியால? உங்க அம்மா அன்னைக்கு கடைக்கு போய் சொன்னதுக்கு இதெல்லாம் என்னால முடியாது, வேணும்னா கடைக்கு போய் சோத்த பொங்கு, இல்லன்னா சும்மா கடைன்னு சொல்லிட்டு போனதுதானே நீ. அப்புறம் நீயும் இப்படிதானே இருப்ப? யாமல இப்படி பேசிட்டு அழுத, உனக்கு தானாம அப்படி சமத்துவம் பேசுறதே வேலையா போச்சு. இல்ல ஒருத்தர் வேலை செஞ்சா அவங்க மட்டும் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் இது. இல்ல 2 பேரும் சேர்ந்து செஞ்சா என்னென்ன குறைஞ்சிடும்? பெருசா நியூஸை கொண்டுட்டு வந்தவன் நீ தானே. இல்ல எவனோ ஒரு வெட்டி பையன் நியூஸ் வாசிக்கிறவன், அவனுக்கு வேற வேலை இல்ல, என்னத்தையாவது சொல்லணும்னு சொல்லுவான். அவன் வீட்டுல போய் பாடல, அவன் தான் பாதி வேலையை செய்வான். கக்கூஸ் கழுவுறதுல இருந்து வீடு துடைக்கிறதுல இருந்து பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பான். இங்க வெளியில சொல்லும் போது மட்டும் அப்படியே மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு வீராப்பா உளறி தள்ளுவான். அதை உண்மை நம்புவியால? என்னல சொல்ற? என்னல சொல்ற? நன்னல சொல்றேன்னு. இல்ல 2 பேரும் வேலைக்கு போற இடத்துல வெளியில வாங்கி சாப்பிட்டுப்பாங்களா இருக்கும். அது ஒரு நியூஸ்னு அதை இங்க கொண்டாந்துக்கிட்டு, இல்ல இங்க பாதி நேரம் வேலை வெட்டிக்கு போகாம பொம்பளையிலையும் வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல அவங்க பொங்கி வச்சதை நல்லா தின்னுட்டு அப்படியே படுத்து தூங்குற ஆளுங்க தான் நிறைய வர்றாங்க தெரியுமா? ஒரு வேலையும் செய்யாம இப்படி வெட்டி நியூஸை கொண்டு வர மாதிரி நீயும் எதையாவது சொல்லிட்டு தெரிஞ்ச வெளுத்து போடுவோம் பாத்துக்கோ. ஏல இப்ப என்னத்த சொல்லிட்டானு இந்த குதி குதிக்கிற? பொம்பளை தான் சோறு பொங்கணுங்கிறது கணக்கு. அதனால அவ்வளோ பொங்கலையேன்னு அவன் சொன்னான். நானும் அதுக்கு ஆத்தாம அவளுக்கு பொங்குறதோட வேற என்ன வேலை அப்படின்னு சொன்னேன். இது ஒரு குத்தமலை? லூசு கிழவி, லூசு கிழவி. நீ படிச்சிருந்தா தானே உனக்கு கொஞ்சமாவது புத்திங்கிறது இருக்கும். பொம்பளைனா உன்னையும் சேர்த்து தானே அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ பேசாட்டி அவ்வளோ வீட்டுல
பாவி பெயல்வா, இவனு என்ன சொல்ல வரான்? ஆம்பளை வேலை செய்யணும்னு சொல்லிட்டானா? அது எப்படி? வெளியே வேலை செஞ்சுட்டு வரவன் வீட்லயும் இவளுக்கு துணி துவைக்க சொல்வாளுவ போல இருக்க. இது நடக்கிற காரியமா? ஏமா, இனிமேலாம் என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பாத. அவன் கூடலாம் என்னால வாழ முடியாது. தாலி அறுத்து அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு நான் வந்துட்டேன். கேடு கட்டப்பையா என்ன பாடு படுத்தி எடுக்கிறான். அட பேதியில போவா, என்னடி சொல்ற? எடி சொல்லி தொலை. என்ன பண்ணினாரு? என்னத்துக்கு? ஏமா, துணிய ஊற வச்சிருந்தேன். குளிக்க போனாரு. லேசா கும்மி போட்டு காய போட்டுருன்னு சொன்னதுக்கு என்ன போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டாமா. அட பேதிலவா, 2 தப்பு தப்பி போட்டு காய போட்டதுக்கு என்ன? அத சொன்னதுக்கு மிதிப்பானா? அவனுக்கு எம்பட்டு திமிர் இருக்கு. இப்பவே போய் கேக்குறனா இல்லையான்னு பாரு. எப்படி போய் கேப்ப? இல்ல எப்படி போய் கேப்ப? உன் மவன் வேலை செய்யக்கூடாது, ஆனா உன் மருமகன் மட்டும் உன் மவளுக்கு வேலை செய்யணுமாக்கும்? இல்ல, அவன் இவனை போட்டு மிதிச்சிருக்கான். ஆமா, உன் மகன் அடி பேர புருஷனை வேலை செய்யணும்னா ஒரு மிதிக்க தான் செய்வான். கூட 4 மிதி மிதிச்சிருக்கணும் அவளை, அப்படிதானே? இல்ல போதும்ல, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன் அப்பங்காரன் துணி காயப்பட்டாலும் சரி, ஏன் சோறே பொங்கினாலும் சரி, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆளை விடு சாமி. ஏடி வா,